வணக்கம் முத்துக்கார்த்தி ஐயர். இந்த வீடியோல ஆங்கிலத்துல வந்து கிச்சன்ல யூஸ் பண்ற வெர்ப் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற வெர்ப் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்லைஸ். அது ஏதாவது ஒண்ணு துண்டு துண்டா நறுக்குது அப்படின்ற வந்து ஸ்லைஸ் பண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து துண்டு துண்டா நறுக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தோம்னா வந்து கிரேட். கிரேட் அப்படின்னா கேரட் பீட்ரூட் கொண்டு சீவுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்க் அப்படின்னா கலக்குதல், முட்டையை கலக்குறது அப்படின்றது வந்து விஸ்க் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். பாயில். பாயில் அப்படின்னு என்னன்னா கொதிக்க விடுதல். ஃப்ரை அப்படின்னா வந்து எண்ணெயில வந்து கொதிக்கிறது. சிம்மர் ஓரளவுக்கு கொதிநிலைக்கு வந்த பிறகு சூடான குறைந்த அளவுக்கு வந்து சூடேற்ற வந்து சிம்மர் அப்படின்னு சொல்லுவோம். சுடு, ரொட்டி சுடுறது, சப்பாத்தி சுடுறது எல்லாம் வந்து பேக். பேக் அப்படின்னு சொல்லுவோம். போர் அப்படின்னா வந்து ஊற்று, நீர் இல்லைன்னா வந்து மோர் நீர் இல்லைன்னா வந்து பால், இதை வந்து ஊற்று அப்படின்றப்ப வந்து போர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்னோட ஒண்ணு வந்து மிக்ஸ் பண்ண அப்படின்னா வந்து ஒன்னோட ஒண்ணு கலக்குறது. ரோஸ்ட் அப்படின்னா வந்து வறுக்கிறது. ரோல் அப்படின்னா உருட்டுறது, சப்பாத்தியை உருட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி உருட்டு அப்படின்றதுக்கு வந்து ரோல் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டிர் அப்படின்னா வந்து கலக்குறது. பிஞ்ச் அப்படின்னா கிள்ளும் அளவுக்கு உப்பை எடுக்கிறது. ஸ்கிராம்பிள் அப்படின்னா வந்து முட்டையை நன்றா கிளறு அப்படின்றது வந்து ஸ்கிராம்பிள் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சர்வ் அப்படின்றது வந்து பரிமாறு. சாப். சாப் அப்படின்றது வந்து துண்டுதான் நறுக்கிறது. டிப் அப்படின்றது வந்து நனைக்கிறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிச்சன்ல யூஸ் பண்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்தி ஐயர், மதுரை.